அரட்புகள் வழிபாட்டு முறை. ஸ்ரீ முருகப்பெருமானின் 6 படை வீடுகளையும் முறைப்படி நாம் வழிபாடு செய்தால் நம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை பிரச்சனைகளின் முடிவுகளைக் கொண்டு வந்து நம் வாழ்க்கையில் பலவிதமான விசேஷங்களை மேற்கொண்டு இனிதே வாழ வகை செய்யலாம். அதன்படி சித்திரை மற்றும் வைகாசி மாதங்களில் 3வது படைவீடான பழனிக்கு சொந்தமானது. இந்த மாதங்களில் வரும் பௌர்ணமி நாட்களில் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டால் நாம் மிகுந்த ஞானத்தை அடையலாம். இந்த உலக விஷய அறிவையை தாண்டி பக்தி நிரம்பி அதையும் கடந்து ஞானம் என்பது கடவுளுக்கும் நமக்கும் நெருக்கமான ஒரு விஷயமாகும். அந்த காட்சியில் கடவுளும் நாமும் மட்டுமே இருப்போம். அடுத்தது ஆனி மற்றும் ஆடியில் கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாட்களில் நாம் விரதம் மேற்கொண்டால் அந்த நாட்களில் உப்பு சேர்த்தாமல் நாம் ஒரு வேளையோ 2 வேளையோ உப்பு சேர்த்தாமல் உண்டு வந்தால், ஆனி மற்றும் ஆடி மாதங்களில் கிருத்திகை நட்சத்திர நாட்களில் உண்டு வந்தால் 6ஆம் படைவீடான பழமுதிர் சோலை அதற்கான பலன் கிடைக்கும். அந்த விரத பலன் கண்டிப்பாக முருகப்பெருமான் அருளுவார். நமக்கு ஆணவம் அழிந்து உண்மை ஞான தெளிவு கிடைக்கும். நாம் மேற்படிப்பு, தொழிலில் மேன்மை, கல்வி முதிர்ச்சி, கனவு காட்சிகளில் பக்தி அடிப்படையிலான காட்சிகள் இது போன்று கிடைக்கும். நிரம்ப பக்தி நிரம்பிய முகத்தின் தேஜஸை பெறலாம். ஆவணி மற்றும் புரட்டாசியில் வளர்பிறை திருதியை வரும் நாட்களில் நாம் விரதம் மேற்கொண்டு ஸ்ரீ முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டால், அவனை நினைத்தால் போதும், அவர் 4ஆம் படை வீட்டுக்கான சுவாமி மலைக்கான மாதங்கள் அது. கல்வி மேன்மை, உயர் பதவி, வெளிநாட்டு யோகம் முதலானவையை அடையலாம். அடுத்து ஐப்பசி மற்றும் கார்த்திகை மாதங்களில் சஷ்டி விரதங்கள் இருந்து வந்தால் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் உண்டான மாதங்களாகும். அதன்படி நாம் பகை வெல்தல், எதிலும் காரிய வெற்றி ஆகியவற்றை அடையலாம். மார்கழி மற்றும் தை மாதங்களில் மார்கழியில் விசாகத்திலும் தை மாதம் பூசத்திலும் விரதம் மேற்கொண்டால் ஸ்ரீ முருகப்பெருமானை மனதார நினைத்து மனமுருகி வேண்டிக் கொண்டால் அவர் பலகாலமாக இருந்து வந்த திருமண தடை நீக்கி நம் வீட்டில் விசேஷம் இனிதே நடைபெற அருள் செய்வார். இது முதலாம் படைவீடான திருப்பரங்குன்றத்துக்குரிய மாதங்களாகும். 5ஆம் படைவீடான திருத்தணி உண்டான மாதங்கள் மாசி பங்குனி ஆகும். மாசி மற்றும் பங்குனி உத்திர நாட்கள், உத்திர நட்சத்திரம் வரும் நாட்கள் மற்றும் சஷ்டி இவற்றில் நாம் விரதம் மேற்கொண்டு ஸ்ரீ முருகப்பெருமானை மனதார வேண்டி மன அமைதியோடு இருந்தால் அவர் நமக்கு நல்ல மன ஓய்வு, மன மோதல்களற்ற ஓய்வு நிலை, மன அமைதி, குடும்ப ஒற்றுமை ஆகியவற்றை அருள்வார். எல்லாவித மோதல்களும் நீங்கி, எல்லாவித பிரச்சனைகளும் நீங்கி மனதில் அமைதி நிலவும்படி அருள் செய்வார். திருத்தணியில் எப்படி அனைவரும் மேலோகம் மற்றும் பூலோகத்தில் உள்ள ஸ்தூல நிலையில் மற்றும் சூட்சும நிலையில் உள்ள அனைத்து புண்ணிய ஆத்மாக்களும் ஒன்று கூடி திருத்தணியில் வழிபடுவார்கள் இந்த மாதங்களில், மாசி பங்குனியில். அதேபோல அந்த பலன் நமக்கு கிடைக்கும். மிகுந்த மன அமைதியும் குடும்ப ஒற்றுமையும் நமக்கு கிடைக்கும். இதுவே 6 படை தலத்தை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கும் பலன்களாகும். முற்றிற்று.